சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மஞ்சள் கிழங்கு வந்து விதைப்பு முதல் அறுவடை வரை என்ன மாதிரி பராமரிப்பு முறைகள் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்ம பண்ணையில் வந்து மஞ்சளுக்கு என்னென்ன பராமரிப்பு கொடுத்தோன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக வந்து நம்ம பார்க்கலாம். மஞ்சள் விதைப்புக்கு பட்டம்னு பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் வந்து விதைக்கிழங்கு ஓட்டணுன்னா கரெக்டான பட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நிலத்தெல்லாம் வந்து ஓட்டி விட்டு வந்து தயார்படுத்தணும். மஞ்சு கட்டி வந்து எல்லாம் வந்து உழவு ஓட்டி, கோடை உழவு ஓட்டி வந்து தயார்படுத்தணும். மஞ்சு கட்டின பாத்தியில் வந்து 2 சைடும் வந்து விதைக்கிழங்கு வந்து தேர்ந்தெடுத்து வந்து அதை வந்து ஊண்டணும். இதை பண்ணிட்டு வந்து அதோட காவாயில் வந்து ஏதாவது வந்து பயிர் வகைகள் வந்து விதைச்சி விட்டோன்னா அந்த மஞ்சள் கிழங்கு முளைச்சி வர வரையும் அதுக்கு ஒரு நிழலாகவும் இருக்கும், வெயிலில் வந்து கருகாகவும் இருக்கும் சின்னது குறித்து. அதுக்கப்புறம் மோரோவர் இந்த இது பண்ணுறனால வந்து நைட்ரஜன் சத்து கிடைக்குன்றதுனால நாங்கள் வந்து விதைச்சோம். இது வந்து நீங்கள் வந்து எந்த விதமான தானிய பயிரும் கூட போட்டுக்கலாம். உளுந்து, பச்சை பயிறு, கொள்ளு எது இருக்கும், நரி பயிறு எது வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து பச்சை பயிர் வந்து விதைச்சி விட்டோம். அது கண்டிப்பாக பயிர் வகைகள் விதைக்கணுமா மஞ்சள் விதைப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது விதைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா மஞ்சள் கிழங்கு வந்து முளைச்சி வரும்போது இளங்கொருத்தாக இருக்கும்போது வெயில் வந்து ரொம்ப தாங்காது. ஸோ அந்த மாதிரி வந்து வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பயிர் வகைகள் விதைச்சி அதுக்குரிய நிழல் வந்து இருந்ததுன்னா இந்த குருத்து வந்து நல்லா அழகாக வந்து வந்துடும். அதுக்காகவே வந்து மெயினாக வந்து நம்ம மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள், சேனைக்கிழங்கு இந்த மாதிரி வைக்கும் போது பயிர் வகைகள் வந்து விதைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து எந்த விதமான பயிர் வகைகளும் விதைச்சாலும் அது வந்து பூ எடுக்கிற தருணத்தில் வந்து அந்த பயிரை வந்து வேரோட பிடுங்கி வந்து இந்த கிழங்கு மேலே வந்து முடாக்கா போடணும். அப்போ தான் வந்து அந்த தலை உரமும் இந்த மஞ்சள் கிழங்கு கிடைக்கும். இதுக்கும் வந்து ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். மஞ்சள் கிழங்கு வளர்கிறதுக்கும் நல்லா ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். மஞ்சள் கிழங்கு விதைச்சி வந்து இந்த கொரோனா லாக்டவுன்லாம் வந்தனால வந்து ரிசோர்ஸ் வந்து அந்த டயத்தில் கிடைக்காம போனனால எங்களுக்குமே இந்த வட்டம் அந்த பச்சை பயிர் விதைச்சதை வந்து கரெக்டான டயத்தில் எடுத்து போட்டு முடாக்கு போட முடியல. அதனால் வந்து நிறைய வந்து புல்கள் வந்து மண்டிருச்சு. கொஞ்சம் இதுக்கு வந்து மஞ்சள் பிளான்ட்டுக்கு வந்து செடிக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அது இந்த வட்டம் நாங்கள் பண்ண கொஞ்சம் பெரிய மிஸ்டேக்காகவே அமைஞ்சிடுச்சு. அதனாலே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈல்டு வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கவனத்தில் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து முடாக்கு போடுறது வந்து ரொம்ப நல்லது, அது வளர்ந்து வர்றதுக்கும். ஏன்னா நம்ம மஞ்சள் வந்து பயிரிடுறது வைகாசின்ற போது நல்ல வெயில் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து அந்த இளம் குருத்து வர்றதுக்கு வந்து இந்த பயிர் வகைகள் வந்து விதைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பட் ப்ரொவைடட் 45 டேஸில் அந்த பூ எடுக்கிற தருணத்தில் எடுத்து வந்து முடாக்கு போட்டு இமீடியட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து களைகள் வந்து பெருகாது. ஸோ எங்களுக்கு இந்த களைகள் பெருகினது வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு எடுக்கிறதுக்கும். அது கொஞ்சம் டிலே ஆனதுனாலே வந்து அந்த மண்ணோட பொழப்பல்ப்பு இல்லாமல் வந்து கொஞ்சம் கிழங்கு வந்து கம்மியான ஈல்டு தான் கிடச்சிது. ஒரு செடியில் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே இருக்கணும், ஒரு 3/4 கிலோ அந்த மாதிரி தான் வந்து வந்தது. ஸோ இதை வந்து கவனத்தில் வச்சுக்கிறது வந்து நல்லது. ஸோ மஞ்சள் விதைப்பில் இதை வந்து பார்த்துக்கணும். வெளியாக வந்து நாங்களே வந்து களத்தில் இறங்கி வந்து எல்லா புல்லுகளையும் வந்து களை எடுத்து வந்து மஞ்சளை வந்து கம்ப்ளீட்டாக வந்து களை எடுத்து ரெடி பண்ணிட்டோம். மெயினாக வந்து மஞ்சள் வளர்ப்பில் வந்து கவனிக்க வேண்டியது வந்து இது கிழங்கு வகை தானே, அடியில் தானே வைக்குதுன்றதுக்காக வெயில் இல்லாத இடத்துலையும் நடக்கூடாது, ஏர் சர்க்குலேஷன் இல்லாத இடத்துலையும் வந்து நடக்கூடாது. எங்களுக்கே வந்து நாங்கள் ஒரு கிழங்கு வச்சுருந்தோம். ஒரு சைடு வந்து வேலி அமைப்பு இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து செடிகள் கொஞ்சம் படர்ந்து தான் இருக்கும். அது பக்கத்தில் இன்னொரு கழனி இருக்குது. ஸோ அங்கேயும் மரங்கள் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு சைடு வந்து நல்ல வளர்ச்சி காமிச்சிது மஞ்சள் கிழங்கு. அந்த வேலி ஓரமாக இருக்கிறது வந்து நல்ல வளர்ச்சி வந்து தென்படலை. ஏன்னா அதில் வந்து கம்ப்ளீட்டாக வெயில் அடித்தா கூட வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ மஞ்சள் வந்து அடியில் தான் கிழங்குனாலும் வந்து வெயிலும் ஏர் சர்க்குலேஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும். எல்லாம் களை எடுத்ததுக்கப்புறம் என்ன பராமரிப்பு பண்ணோன்னா, மஞ்சள் கிழங்கோடு வந்து மண் வந்து அணைச்சி விட்டோம். இந்த மண் அணைக்கும் போதே வந்து வேப்பம் பின்னாக்கு, கடலை பின்னாக்கு, எரு எல்லாமே வந்து கலந்து வந்து சேர்த்து வந்து சத்துக்காக அது எல்லாமே சேர்த்து வந்து அணைச்சி விட்டோம்.
நம்ம வந்து விதைக்கும் போது வந்து நல்ல மக்கின எரு போட்டு தான் விதைக்கிழங்கு விதைச்சோம். அதுக்கப்புறம் வந்து இடுபொருளாக வந்து இந்த எரு, கடலை பிண்ணாக்கு, வேப்ப பிண்ணாக்கெல்லாம் வந்து ஒன்ஸ் 2 களை எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம மண் அணைச்சி விட்டு வந்து வச்சோம். இந்த இடுபொருள்லாம் கொடுக்குறனால வந்து நல்ல ஒரு க்ரோத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து பூச்சி மேலாண்மைக்கு மெயினாக நாங்கள் வந்து மஞ்சள் பயிருக்கு கொடுத்தது வந்து கற்பூர கரைசல். அந்த கற்பூர கரைசலே இந்த மெயினாக வந்து மஞ்சளில் வந்து தாக்குறது இந்த குருத்து புழு, இலை சுருட்டல், இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து நிறைய வந்து தாக்கும். ஸோ அதுக்கு மெயினாக வந்து கட்டுப்படுத்தக்கூடியது வந்து கற்பூர கரைசல் தான். அந்த கற்பூர கரைசல் எப்படி செய்வதுன்றதை நான் இன்னொரு பதிவாக வந்து போடுறேன். ஸோ மெயினாக வந்து அந்த இடுபொருள் தான் வந்து நோய் மேலாண்மைக்கு நாங்கள் வந்து மஞ்சள் கிழங்குக்கு வந்து கொடுத்தது. ரெகுலராக வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஜீவாமிர்தம் வந்து ஸ்ப்ரேயாகவும் கொடுத்தோம். அதே மாதிரி தண்ணி பாயும் போதும் வந்து இடுபொருளாக வந்து ஜீவாமிர்தம் வந்து கொடுத்தோம். பருவமழையும் போதும் வந்து தண்ணி வடிகிற மாதிரி நல்லா வடிகால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். நல்ல மழை பொழிவுக்கு அப்புறம் வந்து மஞ்சளோட இலைகள் நல்லா பசுமை கட்டி நல்லாவே வந்து வளர்ந்து வந்தது. மழை பொழிவுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் காமிச்சது, நல்ல பசுமையாகவும் இருந்தது. இதுதான் வந்து நாங்கள் மஞ்சள் வளர்ப்பில் வந்து பராமரித்த முறைகள். மஞ்சள் வந்து எளிதாக வளரக்கூடிய ஒரு பயிர் தான். களிமண் தவிர செம்மண் கலந்த மண்ணில் வந்து தாராளமாக வந்து நம்ம நட்டு வந்து வளர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பராமரிப்பு முறைகள் வந்து பின்பற்றணும்னா நல்ல ஒரு ஈல்டு கொடுக்க போகக்கூடிய பயிர் தான் மஞ்சள். கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணலாம், மஞ்சள் வந்து பயிரிட்டு பார்க்கலாம். மஞ்சள் வந்து விதைச்சி வந்து அறுவடை எடுக்கிறதுக்கு 10 மாத காலம் ஆகும். இந்த வருஷத்து எங்கள் தோட்டத்து மஞ்சள் வந்து அறுவடை பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கொடுத்த பராமரிப்பு முறைகள் கண்டிப்பாக வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் தோட்டத்துலேயும். வேறொரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.